பொண்ணு பெத்த பொண்ணுன்னா எல்லாருக்கும் பாசம் தானே. பொண்ணுனா தனி பாசம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த பாட்டுக்காக எவனா இருப்பானா? இது அஜித் படம் விசுவாசத்தில் ஆரோ அந்த பாட்டெலாம் கேட்டால் சும்மா கண்ணீர் வரும். எங்கள் வீட்டாண்ட ஒரு அண்ணன் ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டான் மனுஷன். அந்த படத்தை பார்த்துட்டு பிள்ளைய தூக்கி ஸ்வேதான்னு கொஞ்சினான். ஐயோ எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு. அவள் பொம்பளை பிள்ளைன்னா அவ்வளோ பாசம். அவள் பொண்ணுக்கு தானே சொத்து சேர்த்து வச்சிருக்கணும். தலைவர் உழைக்கிறாரு, மக்களுக்காக உழைச்சி 600 கோடியில் 599 கோடி கொடுத்துட்டாரு. மிச்சம் 1 கோடி தான் அவர்கிட்ட இருக்குது. அந்த 1 கோடி யாருக்குன்னா அவங்க பொண்ணுக்கு. அப்படி சொல்லலை, பொண்ணுக்கு 4 லட்ச ரூபா கடனை. ஆண்டா பாவிலா, பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்க்குறது எல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும். இதில் மாமன் சீரு, மாமனார் சீரு, மச்சிஞ்சி சீரு, அண்ணன் சீரு, மட்டை சீரு, இந்த சீரு, பெரிய மனுஷனாக கிடையாது, பேச முடியல. கேவலமாக இல்லை, சீர் பேரா மோர். பெத்த பொண்ணு 4 லட்ச ரூபா கடன் எழுதி வச்சு அதை போய் அங்கே சொல்லலாமா? கடனாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடாதுல்ல. நான் செலவு பண்ணிட்டேங்கன்னு சொல்லணும், பெருமைக்காது கொடுத்ததாவே இருக்கட்டுமே. அதை வெளியில் சொல்கிறத அசிங்கமா இல்லை? ஐயோ அவர் அப்படிலாம் சொல்லப்பா, அதெல்லாம் பண்ணனா போய் நியூஸ் சேனல் மேலே கேஸ் போடுங்க. அதை பார்த்து தான் பேசுகிறேன். அசிங்கமாக இருக்குது. செக் எவ்வளோ ஆகுது? அப்பாவுக்கு 3 கோடி, பொண்டாட்டிக்கு 12 கோடி, ஒரு 15 கோடி அப்படின்னு பார்த்தா ஒரு 16, ஒரு 20 கோடியே வச்சுக்கலாமே. வெறும் 20 கோடியா? 600 கோடியில் 20 கோடி எந்த முடிக்கு? அதை ஒரு கணக்காக காட்டுறீங்களா? அசிங்கமாக இல்லை? பெத்த பொண்ணு, சின்ன பொண்ணு, குழந்தைய என்ன இதான் தலைவருக்கான அழகா? விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு எங்கள் வீட்டு முன்னாடி என்கிட்ட சண்டை வாங்குறீங்களே, உங்கள்கிட்ட கேட்குறேன், இதெல்லாம் அசிங்கமா இல்லையா?